ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட்டு சீன்லயே இந்த மாதிரி கோபி ராதிகா கூட சேர்ந்து தன்னோட வீட்டுக்கு வராமல் அந்த பாக்கியோட வீட்டுக்கு போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தோட அவங்களோட வீட்டுக்கு போன ராதிகாவோட அம்மாவோ பாக்கியாவோ ரொம்பவே மோசமாக திட்ட. ஆனால் பாக்கியாவோ அவங்கள கொஞ்சம் கூட சீரியஸாகவே எடுத்துக்கிற மனநிலைமையிலே கிடையாது. அதனால அவங்க கிட்ட நீங்கள் ஒருவேளை கோபி இங்கே இருக்கிறது பிரச்சனைன்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா உடனடியா வீட்டுக்குள்ள போயிட்டு ஈஸ்வரி இருக்காங்கல்ல அவங்க கிட்ட போயிட்டு பேசுங்க. அதுக்கப்புறமா அவங்க சரின்னு ஒத்துக்கிட்டாங்கன்னா உங்களோட மாப்பிள்ளைய நீங்களே கூட்டிட்டு போங்க, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்கள உள்ள அனுப்பி வைக்க. அப்போ கரெக்டா ஈஸ்வரியுமே அவங்களோட கண்ணில் பட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம ஈஸ்வரி அவங்களோட ரூமுக்கு போறத பார்த்துட்டு அவங்க பின்னாடியே ராதிகாவோட அம்மாவும் கோபத்தோட உள்ள நுழையும் போதுதான் உள்ள கோபி இருக்கிறத அவங்க பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம கோபி ராதிகாவோட அம்மா இப்படி திடீர்னு உள்ள வந்ததை பார்த்துட்டு கொஞ்சம் ஷாக்ல இருக்க. ஆனா ராதிகாவோட அம்மாவோ கோபிக்கிட்ட, எதுக்காக மாப்பிள்ள நீங்க ராதிகா கூட சேர்ந்து எங்களோட வீட்டுக்கு வரல, ஏன் இங்க வந்தீங்க, ஏன் என்ன பிரச்சனை, நாங்களாம் உங்களை நல்லபடியா பாத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களா, ஒருவேளை உங்களை இங்க இருக்கவங்க எல்லாம் கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்துட்டாங்களா, என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்க. உடனே கோபியும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லாத, என்னை யாரும் கட்டாயப்படுத்தல, நான் விருப்பப்பட்டு தான் இங்க வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம என்னோட உடம்பு சரியானதுக்கு அப்புறமா நான் மறுபடியுமே அங்கேயே வந்துருவேன், அதனால நீங்க என்ன பத்தி கவலைப்படாம இருங்கன்னு சொல்லிட்டு சொல்ல. உடனே இதை கேட்டுட்டு மறுபடியுமே ராதிகாவோட அம்மா கோபி கிட்ட கேள்வி ஏதோ கேட்கறதுக்காக போக. ஆனா அப்ப கரெக்டா ஈஸ்வரியோ இவ பேசி பேசியே நம்மளோட பையனோட மனசை மாத்தினாலும் மாத்திருவான்னு சொல்லிட்டு, இப்ப தயவு செஞ்சு அவனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவன் தான் உடம்பு சரியானதுக்கு அப்புறமா வந்துருவேன்னு சொல்லி சொன்னான்ல, அப்புறம் எதுக்காக நீங்க கேள்வி மேல கேள்வியே கேட்டுட்டு இருக்கீங்க, ஏற்கனவே அவன் ரொம்பவே டயர்டா இருக்கான், அவன் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி சொல்ல. அதே மாதிரி கோபியுமே ஆமாத்த, நான் இப்பதான் நிறைய டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டேன், அதனால எனக்கு கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல. உடனே இதை கேட்ட உடனேயே ஈஸ்வரி நினைச்ச மாதிரியே ராதிகாவோட அம்மா சரி மாப்பிள்ள நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி போக. அப்போ போற ராதிகாவோட அம்மாவை பின்னாடி இருந்து பார்த்த ஈஸ்வரியோ மனசுக்குள்ளேயே செம்ம வில்லத்தனத்தோட, இதுக்கப்புறமா என் பையன் என் கூட மட்டும்தான் இருப்பான், அதுவும் கடைசி வரைக்கும் என் கூடயே தான் இருப்பான், உங்களோட வீட்டுக்கு அவன் இதுக்கப்புறமா வரவே போறதில்லன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதே மாதிரி இங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க கோபியுமே மனசுக்குள்ள பாக்கியா அவங்களுக்கு உதவி செஞ்சதையே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க வெளியே வரும்போது அப்ப கரெக்டா பாக்கியா அவங்களோட பிசினஸ பத்தி பேசிட்டு இருக்க. அப்ப கரெக்டா கோபியுமே அவங்களோட பிசினஸ் விஷயத்துல ஹெல்ப் பண்ற மாதிரி 2 3 பாயிண்ட்ஸ் எடுத்து சொல்லிட்டு அங்க இருந்து கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே கிளம்புறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு ஈஸ்வரியும் சரி இனியா செல்லியான்னு சொல்லிட்டு என் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே கோபி ஏதோ இப்ப முதல்ல மாதிரி இல்லாம வித்தியாசமா நடந்துக்கிறாங்கன்றத கண்டுபிடிச்சிடறாங்க. அது மட்டும் இல்லாம பாக்கியாவுக்குமே அதே சந்தேகம் தான். ஆனாலும் இதுக்கப்புறமா நம்ம அவங்கள பத்தி எதுவுமே யோசிக்க கூடாதுன்ற காரணத்துக்காக அவங்க அவங்களோட ரெஸ்டாரண்ட் வேலையை மும்முரமா பார்த்துட்டு இருக்க. அப்போ இந்த மாதிரி பாக்கியா சின்சியரா எல்லா வேலையுமே பார்த்துட்டு இருக்கத கவனிச்சிட்டு இருக்க கோபியும் அவங்கள எல்லா நேரத்திலயுமே நோட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது எல்லாத்தையுமே ஈஸ்வரியுமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் பாக்கியா வாக்கிங் போகும்போது கூட கோபி அவங்க பின்னாடியே போறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பார்க்ல உட்காந்துருக்கும் போது கோபி அவங்க கிட்ட தானாவே போய், இந்த மாதிரி நீ இவ்ளோ புத்திசாலியா இவ்ளோ ஷார்ப்பா இருப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடி சுத்தமா தெரியாது தெரியுமான்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே பேச. ஆனா கடுப்பாகி போன பாக்கியாவோ அப்படி தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்பீங்கன்னு சொல்லி கேட்க. உடனே கோபியும் நான் உன்னை விட்டுட்டே போயிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க. அப்போ அவங்க சொல்ற அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்ட பாக்கியாவோ ரொம்பவே கடுப்போட, உங்களை நான் ஒரு மனிதாபிமான அடிப்படையில தான் காப்பாத்தினே தவிர, மத்தபடி எந்த ஒரு எண்ணத்திலயும் கிடையாது. அத நீங்க புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க பண்ற காரியத்தால ஏன் தான் நான் உங்கள காப்பாத்துனேன்னு சொல்லிட்டு என்ன யோசிக்க வச்சிராதீங்கன்னு அங்கருந்து கிளம்பி போறாங்க. அப்ப கரெக்ட்டா இந்த மாதிரி பாக்கியா சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமா அங்க வந்து உட்கார்ந்த ஈஸ்வரியும் கோபி கொஞ்சம் குழப்பமா இருக்கத பார்த்துட்டு அவங்க கிட்ட, பாக்கியா இப்படிலாம் சொல்றான்னு சொல்லிட்டு நீ கவலைலாம் படாதப்பா, பாக்கியா கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட மனச மாத்திப்பா. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீ பண்ண காரியத்த கொஞ்சம் மறக்க முடியாம அவ இருக்கா. மத்தபடி அவ இன்னுமே உன் மேல ரொம்பவே பாசத்தோட தான் இருக்கா. அதனால தான் உன்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக அந்த நைட் அப்படி ஓடி வந்திருக்கான்னு சொல்லிட்டு பாக்கியாவையும் கோபியையும் சேர்த்து வைக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவங்க தரப்புல இருந்து அது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்க. கோபியுமே கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட மனசு மாறுற மாதிரி தான் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்க ராதிகா கிட்டயுமே பாக்கியாவை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம நான் தான் ரொம்பவே தப்பு பண்ணிட்டேன் போலன்னு சொல்லிட்டு அவங்க பண்ண தப்பு எல்லாத்தையுமே உணர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி கோபி ரொம்பவே வித்தியாசமா பேசுறத கவனிச்ச ராதிகாவுமே எங்க கோபி பாக்கியோட பக்கம் போயிடுவாங்களோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த பக்கமோ பாக்கியா
வீட்ல நடந்துட்டு இருக்க எல்லா விஷயத்தையுமே ரொம்பவே சோகத்தோட எழில்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, அத்தையும் வீட்ல இருக்கவங்களும் பண்ற காரியத்தெல்லாம் பார்த்தா, என்ன மறுபடியுமே அந்த ஆள்கிட்ட மாட்டி விட்டுருவாங்களோன்னு தோணுது. அது மட்டும் இல்லாம, இன்னைக்கு கூட கோபி என்கிட்ட பார்க்ல வச்சு கொஞ்சம் வித்தியாசமா பேசுனாங்க தெரியுமான்னு சொல்லிட்டு, கோபி அவங்க கிட்ட பேசின எல்லா விஷயத்தையுமே சொல்ல, உடனே இத கேட்டுட்டு ரொம்பவே ஷாக்கான எழிலும், அந்த ஆள் போக போக ரொம்பவே ஓவரா தான் போயிட்டுருக்கான். அது மட்டும் இல்லாம, அந்த வீட்ல உனக்கு சப்போர்ட் பண்றதுக்கும் ஆள் ரொம்பவே கம்மியா இருக்கு பேசாம, நானும் அங்க வந்துட்டுமா, அது மட்டும் இல்லாம, அந்த ஆள் போனதுக்கு அப்புறமா நானும் கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்ல, உடனே இத கேட்ட பாக்கியாவோ, "என்னடா கேள்வி இது? நீ எப்ப வேணாலும் அந்த வீட்டுக்கு வரலாம்னு நான் தான் சொல்லியிருந்தேன்ல. உனக்கு எப்ப வரணும்னு தோணுதோ அப்ப வா" அப்படின்னு சொல்ல, உடனே இத கேட்ட எழிலு, கோபியோட ஆட்டத்த அடக்குறதுக்காகவோ, பாக்கியாவுக்கு உதவி பண்றதுக்காகவோ, அவங்க இந்த மாதிரி பாக்கியோட வீட்டுக்கு போறதுக்காக எல்லா ஏற்பாடையுமே செஞ்சுட்டு இருக்காங்க.